உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சிலருடைய பேராசைக்கு, சிலருடைய ரத்த வெறிக்கு உலக மக்கள் முழுக்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அண்மை காலம் நம்ம நிறைய உதாரணங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இப்ப ஆரம்பிச்சிருக்கு ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் அமெரிக்கா சண்டை. இஸ்ரேலும் அமெரிக்கா அந்த கூட்டுப்படைகள் சேர்ந்து ஈரானை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஈரானும் பதிலுக்கு இஸ்ரேல் தாக்குனது மட்டும் இல்லாம அமெரிக்கா நட்பு நாடா இருக்கிற பஹ்ரைன், ஜோர்டான், குவைத், கத்தார், சவுதி, ஐக்கிய அரபு அமீரகத்தையும் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் எப்ப முடியுங்கிறதுலாம் நமக்கு தெரியல. ஆனா இப்ப நிறைய நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு தர்றதுங்கிறது ஒரு உலக போரா மாறுமா, இன்னும் நிறைய நாடுகளுக்கு பரவுமா அப்படின்னா ஒரு ஐயமா இருக்கு நமக்கு. இப்ப ஈரானை தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இறந்து போயிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பலருமே இறந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் ஈரான் தாக்குதல்ல 200 குழந்தைகள் உட்பட 555 பேர் இறந்து போயிருக்கிறதா ஈரானுடைய செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க. இப்ப அந்த உச்சபட்ச தலைவர் பதவிக்கு அயத்துல்லா அலி ரேசா அராபி அப்படின்ற நபர் பதவி ஏற்றிருக்காரு. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்னும் அந்த வாரம் நாங்க நிப்பாட்ட போறது இல்லைங்கிற மாதிரிதான் தகவலும் வருது ஈரான்ல இருந்து. ஆமா, ஈரானோட அதிபர் பெசஸ்கியான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்துறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எங்களுக்கு அதுக்கான கடமையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம துபாயில அந்த புர்ஜ் கலீஃபா பக்கத்துல, விமான நிலையம் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நடமாடுற பகுதிகளிலையும் குண்டுகள் போய் விழுந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. அமெரிக்காவோட ராணுவ தளங்களை அடிக்க போறோங்கிற மாதிரிதான் முதல்ல ஈரான் சொன்னாங்க. ஆனா இப்போ பல இடங்கள்லயும் போய் விழுகிறதுனால மிடில் ஈஸ்டே ஒரு பதற்றமா தான் இருக்கு. ஈரானுடைய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா அது கிடையாது, இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு. இஸ்ரேலுடைய ஒரு பேராசைக்கு, அதிகார பசிக்கு அமெரிக்க ராணுவ வீரர்கள் பலியாகிட்டு இருக்காங்க. இனிமேட்டு அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையே கிடையாது, நாங்க முதல்ல தான் ஈடுபட போறோம், எந்த விதமான பேச்சுவார்த்தை எந்த நாட்டோடையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து குண்டுமலை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. கல்ஃப் கண்ட்ரி முழுக்க எல்லா ஃபிளைட்டுமே கேன்சல் செய்யப்பட்டு கல்ஃப் கண்ட்ரி முழுக்க ஒரு மிடில் ஈஸ்டே பத்தி தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல சீனாவும் ரஷ்யாவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். ஆமா, ஈரான்ல தாக்குதல் நடத்துறது, அதே மாதிரி அந்த நாட்டோட உச்சபட்ச தலைவரை கொலை பண்ணியிருக்குது, இதெல்லாம் சர்வதேச சட்ட விதிகளை மீறி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் ஆதரவு சார்பில் தான் ரஷ்யாவும் சீனாவும் இந்த போரை அணுகுறாங்க. அதே நேரத்தில் இங்க காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பட் பிரதமர் மோடி அதை பத்தி பேசாம இருக்காரு. பிரதமர் மோடி இஸ்ரேல் தலைவர் நெத்தன்யாஹு கூப்பிட்டு பேசியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, அங்கிருந்து வர தகவல் எல்லாமே ரொம்ப கவலைக்குரியதா இருக்கு, பொதுமக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், இந்த மோதல் நிப்பாட்டிட்டு ராஜதந்திர ரீதியில ஒரு பேச்சுவார்த்தை ரீதியில இந்த முடிவு கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, அதே மாதிரி அவர் ஐக்கிய அரபு அமீரகத்தோட தலைவரோடையும் நான் பேசினேன் அப்படிங்கிறத அவர் பதிவு போட்டிருக்காரு பிரதமர் மோடி. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அப்படிங்கிறது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரான்கிற நேம மென்ஷன் பண்ணல அந்த பதிவுல, ஆனா ஈரான் தான் அங்க தாக்குதல் நடத்தினாங்க, ஸோ அவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி அதுல இருந்து கான்ட்ராஸ்டா வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆமா, காங்கிரஸ் கட்சியில இருந்து அறிக்கை வெளியாயிருக்கு. இறையாண்மை கொண்ட ஒரு நாடுதான் ஈரான். அவருடைய அந்த நாட்டுடைய தலைவரை குறி வச்சு தாக்குதல் நடத்துறதுங்கிறது ஏற்புடையதா இல்ல, ஐநா சாசனத்துக்கே எதிரானது. ஆட்சி மாற்றத்தை வலுக்கட்டாயமா திணிக்கிறதும் ஏத்துக்க முடியாது, ஒரு ஏகாதிபத்தியத்துடைய வெளிப்பாடுதான் அதுன்னு மாதிரி காங்கிரஸ் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ராகுல் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் கார்கேவும் சொல்லியிருக்காரு. ஆமா, அதே மாதிரி இங்க உள்ள ஷியா முஸ்லிம்ஸ் பல இடங்கள்லயும் பேரணிலாம் நடத்தியிருந்தாங்க. காஷ்மீர்ல கூட இன்னைக்கு கொமேனி கொல்லப்பட்டதுக்கு எதிராக ஒரு பேரணியும் போயிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டிலையும் நடந்தது, நம்ம நேற்று பார்த்தோம். ஆமா, தமிழ்நாட்டுல சென்னையில் இருக்கிற அமெரிக்க தூதரத்தை முற்றுகிட போனாங்க பல இஸ்லாம் அமைப்புகள். உச்சபட்ச பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சென்னையில இருக்கிற அமெரிக்க தூதரகத்துக்கு. இப்ப மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இந்த போராட்டங்களால உள்நாட்டுக்குள்ளே கலவரம் வெடிக்கலாம், அதனால எச்சரிக்கையா இருக்கணுங்கிற மாதிரி மத்திய அரசு தரப்புல இருந்து ஒரு விஷயம் பகிரப்பட்டிருக்கதா சொல்றாங்க. ஆமா, எல்லா மாநிலங்கள்லயுமே ரொம்ப அலர்ட் செஞ்சிருக்காங்க. இப்ப பாக்குறப்ப நேற்று கர்நாடகால அலிப்பூர்னு ஒரு கிராமம் இருக்கு, அது ஒரு மினி ஈரான்னே சொல்லுவாங்க. அந்த பகுதியில 3 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்க போறோம்னு சொல்லிட்டு கடைகள் எல்லாத்தையுமே மூடிருக்காங்க. அது காரணம் 1981ஆம் ஆண்டு இப்ப இறந்து போன கம்பெனி வந்திருக்காருங்க. அதில் இருந்தே ஒரு ஈடுபாடு காரணமாக
பெரிய பற்று கொண்டு அந்த நகரத்தையே அலிப்பூர் கிராமத்தையே வந்து மினி ஈரான் தான் சொல்லிருக்காங்க கர்நாடகா மக்களே. அந்த பகுதியில ஒரு துக்கம் வந்து அனுசரிக்கிறாங்க அடுத்த ஒரு 3 நாளைக்கு. ஆமா, இதுல இந்தியாவுக்கு கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டா அதிக அளவுல இந்தியர்கள் இருக்காங்க, குறிப்பா தமிழர்களும் அங்க இருக்காங்க. தமிழ்நாடோட தலைமை ஹாஜி அவரே வந்து இப்ப சவுதியில சிக்கிட்டு இருக்காரு. அவரோட முதல்வர் வந்து போன்லாம் பேசியிருக்கதா சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சுற்றுலா பயணிகளா போனவங்களை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் அங்க வாழ்வாதாரமே அங்கதான் இருக்கு, அங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை தாண்டி அந்த ஹார்மூஸ் நீரிணை பாதை அதை வந்து ஈரான் மூடி இருக்கிறதுனால கச்சா எண்ணெய் நமக்கு அது வழியா தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று அந்த ரெட் சி வழியா வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரெட் சீலையும் என்னன்னா ஈரான் ஆதரவா இருக்கிற அந்த ஹவுதி கிளர்ச்சி குழு அங்க வர கப்பல்களையும் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வரதே தடைபட்டுருமோ அப்படிங்கிற ஒரு சூழல் தான் உருவாயிருக்கு. ஆனா மத்திய அரசுல இருந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க, யாரும் இங்க பதட்டப்பட வேணாம், அடுத்த ஒரு 10 நாளைக்கு கச்சா எண்ணெய் நம்ம கிட்ட வந்து இருக்கு, எரிபொருளுமே அடுத்த ஒரு 7 நாளைக்கு தயார் நிலையில நம்ம வச்சிருக்கோம். இப்ப அந்த ஹர்மூஸ் போன்ற பகுதியில் இருந்து மட்டுமே ஒவ்வொரு நாளும் 50% நமக்கு தேவையான அந்த கச்சா எண்ணெய்ங்கிறது அந்த பகுதி தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப தடைபடுற பட்சத்துல இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க போகுது, அதை தாண்டி வந்து வெனிசுலா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல தான் வாங்க போறோம். அதனால கவலைப்பட வேணாம், தட்டுப்படலாம் நிலவாதுங்கிற மாதிரி தான் அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த வாரங்கிறது மோசமாகிற பட்சத்துல என்னன்னா நடக்கலாம். ஏன்னா இப்பவே ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலைங்கிறது வந்து $71 மேல வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் $100 வந்து தொட்டுச்சு அப்படின்னா ஏற்கனவே டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்கு. மேலும் அடி வாங்குச்சுன்னா அது நம்ம பங்குச்சந்தையிலையும் சரி நம்ம வாழ்வாதாரத்திலையும் சரி ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த போர் இன்னும் பெருசாகுமா அப்படின்னா அந்த கேள்வி வந்து ட்ரம்ப்புக்கு பதில் தெரியுங்கிற மாதிரி தானே அர்த்தம். ஏன்னா அவர் தான் பின்னாடி இருந்து இஸ்ரேலையே இயக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது இன்னும் நீடிக்குங்கிற மாதிரி தான் ஒரு பதிவு போட்டிருக்காரு. குறிப்பா வந்து நம்மளோட முழுமையான அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைகிற வரையும் நடக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. ஏன்னா பாதுகாப்பு அமைச்சர் தொடங்கி அந்த ராணுவ தளபதி உச்சபட்ச தலைவர் எல்லாரையுமே கொலை பண்ணிட்டாங்க அங்க ஈரான்ல. அப்படி இருந்தும் அவங்களோட முழு கொள்கை என்ன அப்படின்னா அவர் என்ன இந்த போருக்கான காரணம் என்னன்னு ட்ரம்ப் சொல்றாருன்னா அவங்க வந்து ஈரான் வந்து அணு ஆயுதம் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க, பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது எல்லாமே அந்த மிடில் ஈஸ்ட்ல உள்ள அமெரிக்க படைத்தளங்களுக்கும் எங்கள் படைகளுக்கும் வந்து ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறதுனாலதான் இந்த தாக்குதல் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் அதன் பின்னணியில நம்ம பார்த்தோம்னா முழுமையா நம்ம வந்து அடையணும் ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்றாரு. அவரு எதிர்பார்க்கறது அங்க ஆட்சி மாற்றம் தான் சொல்றாங்க. இப்போ இருக்கிற அந்த உச்சபட்ச தலைவர் இப்போ புதுசா வந்திருக்கவர் இவங்கெல்லாம் நீக்கிட்டு இவர் சொல் பேச்சு கேட்கிற ஒரு பொம்மையை வந்து அங்க அதிபரா போடணுங்கிறதான் அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா மிடில் ஈஸ்ட்லேயே அமெரிக்காவை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரே நாடு ஈரானா இருக்கு. இவங்களையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்குது அமெரிக்கா. ஸோ இதுதான் போரோட பின்னணின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஈராக்ல நம்ம வந்து பார்த்தோம் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அதுதான் ஈரான் நடந்துட்டு இருக்குன்னு வந்து சொல்றாங்க. இப்ப என்னன்னா இந்த வாரக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இப்ப ஏற்கனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு ஈரான் மேல. இப்ப அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கு மிக முக்கியமான 3 நாடுகள், பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து. நாங்க வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப இந்த 3 நாடுமே ஆதரவு கொடுக்குற பட்சத்துல இன்னும் நிறைய நாடுகள் ஈரானுக்கு நேரடியாக ஆயுத சப்ளையோ இல்ல வேற ஏதோ கொடுத்தாங்க அப்படின்னா இது உலக வாரா மாறிடுச்சு அப்படின்னா அது நிப்பாட்டுறது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம். இப்ப வரைக்குமே ஈரான பதிலுக்கு தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கல ஐக்கிய அரபு அமீரமா இருக்கட்டும், கத்தார் போன்ற நாடுகளா வந்து இருக்கட்டும், அவங்களும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஈரான் மேல அப்படின்னா இப்போதைக்கு இந்த வாரம் நிக்காதுன்னு தான் சொல்றாங்க இத பாத்துக்கிட்டு இருக்கிற உலக அரசியல் தெரிஞ்சவங்க. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி சவுதி அரேபியா அப்புறம் வந்து ஐக்கிய அரபு அமீரகம்லாம் கோமா அறிக்கைகள்லாம் விட்டுட்டு இருக்காங்க, எப்படி இப்படி பண்ணலாம் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எதுக்கு தாக்குறீங்கன்னு கண்டனம்லாம் தெரிவிக்கிறாங்க. அதனால வந்து இது ஒரு பெரிய போரா மாறுச்சுன்னா இப்போதைக்கு நிக்காதுங்கிற மாதிரிதான் இருக்கு. இப்ப என்னன்னா இன்னைக்கு காலையில சவுதி அராம்கோவை தாக்கி இருக்கு ஈரான். அது மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஒரு ஆலை, அதே தாக்கல் நடத்ததுனால இப்ப சவுதி கொஞ்சம் ஆடிதான் வந்து போயிருக்காங்க. நிச்சயம் பதிலடி தாக்குதல் கொடுக்கப்படலாம் அப்படின்லாம் கூட வந்து சொல்லப்படுது. இதுக்கு நடுவில் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மேலேயும் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். அது காரணம் வந்து அங்கதான் வந்து ஹமாஸ் இருக்காங்க, நிறைய தீவிரவாதிகள்லாம் இருக்காங்க, எங்களுக்கு அச்சுறுத்தல்னு சொல்லிட்டு லெபனான் இருக்கிற பல்வேறு பகுதிகளிலுமே தொடர்ந்து 2 நாளா தாக்குதல் போய்கிட்டு இருக்கு. ஆமா, ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு லெபனான்ல இருந்து ஈரானுக்கு ஆதரவா செயல்படுறதா சொன்னா கூட அங்க பொதுமக்கள் இருக்க பகுதியிலே தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் லெபனான் அரசு வைக்கிறாங்க. இதுல வந்து இந்த சுற்றுலா பயணிகள் சில பேர் துபாயில எல்லாம் போய் சிக்கியிருக்காங்க. அங்க வந்து ஐக்கிய அரபு அமீரகம் அந்த யுஏஇக்குள்ள எங்க இருந்தாலும் எந்த நாட்டு சுற்றுலா பயணியா இருந்தாலும் அரசே வந்து செலவெல்லாம் ஏத்துக்கும் அவங்க தங்குறதுக்கு உணவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை ஒரு முன்னெடுப்பை வந்து யுஏஇ வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பல நாடுகளும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் மோடியுமே அவர்கிட்ட பேசும்போது நன்றி தெரிவிச்சதா சொல்லியிருக்காரு.
இன்னொரு பக்கம் வந்து ஐநாவோட அந்த செக்யூரிட்டி கவுன்சில் அவங்க அவசரமா மீட்டிங்லாம் போட்டாங்க. ஆண்டோனியோ குட்டரஸ் அவர் வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சாரு. பட் ஐநா சொன்னா கேட்கிற ஒரு நிலைமையில தான் அமெரிக்கா இருக்கா அப்படின்னா அது இல்லை. ஏன்னா ஐநாவெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஐநா தலையிடணும்னு ஈரான் கேட்டிருந்தாங்க. பட் தலையிட்டு இந்த போரை நிறுத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவசரமா மீட்டிங்லாம் போட்டாங்க. பட் அதுல எந்த முன்னேற்றமும் இருக்க மாதிரி தெரியல. ஸோ இந்த போர் இன்னும் பெருசாச்சுன்னா பாதிக்கப்பட போகிறது அந்த போர் நடக்கிற நாடு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுமே, இது உலக நாடுகள் எல்லாமே பாதிக்கும். ஏன்னா ஒரு பெரிய கடல் வழி போக்குவரத்து அது இருக்குது, ஏற்றுமதி இறக்குமதி, அதை தாண்டி கச்சா எண்ணெய் வந்து உலகத்துக்கே ஒரு 45% சப்ளை ஆகுறது மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான். ஸோ இது எல்லாமே வந்து தடைபட்டு போகுங்கிறதுனால பெரிய ஒரு வர்த்தக இழப்பும் ஏற்படும், ஒரு பெரிய பண இழப்பு, அதை தாண்டி உயிரிழப்புகள் வேற நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் அந்த போர் முடியுதோ அவ்வளவு நல்லது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஈரான் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதில் குவைத்தில் சில தாக்குதல்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கதா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு அவரோட ஆஃபீஸை சுற்றி தாக்குதல் நடத்தியிருக்கோன்னு ஈரானோட அந்த படைகள் வந்து சொல்லியிருக்காங்க, ஈரான் இராணுவ படை. இப்படி இருக்கும்போது அவரோட நிலை என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நெதன்யாகுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி ஒரு டாக்கும் உருவாகிருக்கு. ஸோ இன்னும் நீடிக்கும் போல தான் தெரியுது இந்த போரம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து செய்திகள் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த செய்தியை உறுதிப்படுத்தி சொல்றதுங்கிறது கொஞ்சம் காலதாமதம் வந்து ஏற்படுது. பட் உறுதியான தகவலை தரணுங்கிறதுல நம்ம வந்து உறுதியா இருக்கும். இன்னைக்கு இந்த வார பத்தி எல்லாம் பேசுறப்ப இந்த வார் டென்ஷன்ல நம்ம ஷேர் மார்க்கெட் எப்படியெல்லாம் மாறலாம், எவ்வளவு தூரம் டிப்லாம் ஏற்படலாங்கிறத நாகப்பன் சார் பொருளாதார விமர்சகர் வந்து கணிச்சிருக்காரு. அதை பத்தி இன்னைக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஷோவாவே வந்திருக்கு. அதையும் முடிஞ்சா வந்து பாருங்க. இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு போய் நாடாளுமன்றத்துல பேசுனது உயரிய விருதுலாம் வாங்கிட்டு வந்தாரு. தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான் மேலங்க. ஆமா, இன்னைக்கு வந்து மார்க் கார்னி கனடாவோட பிரதமர் கூட பேச்சுவார்த்தை நடத்தி சில ஒப்பந்தங்களும் வந்து போடப்பட்டிருக்கு. ஆமா, நேத்து திருப்பரங்குன்றத்துல முருகனோட வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு, சில வேண்டுதல்களையும் வச்சிருப்பாருல்ல. ஆனா இத்தனை வருஷம் தேர்தல் வந்திருக்கு, தேர்தல் வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு பிரதமர் மோடி. பட் இந்த டைம் தான் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு அவருக்கு வழி தெரிஞ்சிருக்கு, பரமாத்மா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். முருகன் இப்பதான் அழைச்சாருன்னு சொல்லுவாங்க கேட்டா, கடவுள் அழைச்சாருன்னு போய் தரிசிக்க முடியும். முருகனோட ஆசை இப்பதான் பிரதமர் கிடைக்கணும்னு இருந்திருக்கு, கிடைச்சிருக்கு. அதனால வந்து அதை முடிச்சுட்டு திருப்பரங்குன்றத்தை முடிச்சுட்டு மதுரையில அந்த மாநாடு, என்டிஏ கூட்டணி மாநாடு வந்து நடந்தது. அதுல பெரியார் படம்லாம் வச்சிருந்தாங்க, அதை நீக்குனாங்க. இப்படி பல சர்ச்சைகள் போயிட்டு இருந்த போது பியூஷ் கோயல் அந்த ஏற்பாடுகள்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து புழுதி பறக்க பார்த்துட்டு இருந்தாவுல, புழுதி பறக்க மதுரை புழுதி சும்மாவா அப்படி பறந்துட்டு இருந்த அனல் பறக்கும் பாரு. ஆமா, அதை இறங்கி பார்த்துட்டு இருக்கும் போது புழுதி பறக்க ஒரு கார் வேகமா அவரை நோக்கி வந்திருக்கு. யாருன்னு பார்த்தா வானதி சீனிவாசன், பாஜகவோட தேசிய மகளிர் அணி தலைவர் தான் வானதி சீனிவாசன். அவங்க வந்தோன்னா நீங்க எல்லாம் விஐபி கிடையாது, நம்மெல்லாம், அவரையும் தான் சேர்த்துக்கிறாரு, நம்மெல்லாம் விஐபி கிடையாது, அதாவது கார்லயே மேடை வரையும் போயிடலாம்னு நினைச்சாங்க போல வானதி. பட் நம்மெல்லாம் விஐபி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பறந்து இல்ல, அப்படிதான் வந்தாங்க. பட் அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வானதி ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. மேடையில வந்து பியூஷ் கோயல் போனாரு. போகும்போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து எந்திரிச்சு வணக்கம் சொன்னாங்க. அங்க தில்லா தூங்கிட்டு இருந்தாரு திண்டுக்கல் சீனிவாசன். என்னது அப்படின்னு எல்லாரும் என்னமோ பண்றாங்களேன்னு எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல பியூஷ் கோயல் உட்காந்துருக்காரு. அப்புறம் அவருக்கு கை கொடுத்து எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பிரதமர் வந்தாரு, வந்து அங்க பேசியிருக்காரு. ஏன்னா ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி திண்டுக்கல் சீனிவாசன் களைச்சு போயிருப்பாப்புல மனுஷன். அதனால லைட்டா தூங்கி விட்டேனா, கண்ணிருக்கும் இன்னரும் தூங்கதான் செய்வார்கள் கேட்டாலும் வசனம் கூட சொல்லுவாரு அவரு. ஆமா, ஆனா புரியாது பியூஷ் கோயலுக்கு. பட் பிரதமர் மோடி வந்து பேசினாரு எப்பவும் போல அந்த டிஎம்கேவோட வாரிசு அரசியல். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில கோ பேக் சொல்லுங்க டிஎம்கேக்கும் காங்கிரஸ்க்கும்னாரு. இங்க வந்து முழுக்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஊழல் மட்டுமே பண்ணிருக்கு திமுக. ஊழல் கட்சியான திமுகவை அகற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க கற்பனையா நினைச்சிட்டு இருக்கான் அடுத்த முறை ஆட்சிக்கு வரலாம் அப்படின்ட்டு. கற்பனையா கூட ஆட்சிக்கு வர முடியாது, அது வந்து கடவுள் சொல்லிட்டாருங்கிற ரேஞ்சில பேசினாரு. பட் பாஜக கூட்டணியில 70 சீட்டு கேக்குறாங்களாமா. ஆமா, அதுல கற்பனையில என்ன நிஜத்திலே வந்துடுவாங்க போல திமுகங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேத்துதான் டெல்லியில இருந்து வந்தாரு மதுரைக்கு பிரதமர் மோடி. இன்னொருத்தர் மதுரையில இருந்து அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போயிட்டாப்புல, அது எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அதுக்கு நேத்து நைட்டு நடந்த அந்த மீட்டிங் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பியூஷ் கோயல் தலைமையில அந்த விடுதியில ஒரு மீட்டிங் நடந்தது. பியூஷ் கோயல் தலைமையில நடந்தது, அதுதான் முக்கியமா பார்க்கணும். ஏன்னா அதிமுக தான் தலைமை தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு. பட் அந்த கூட்டம் வந்து பியூஷ் கோயல் தலைமையில நடந்தது. ஓரமா எடப்பாடி பழனிசாமி வேற உட்கார வச்சுட்டாங்களா. அதான் என்னன்னா சட்டை என்னோட தாங்க, ஆனா இவரு போட்டிருக்காருங்கிற மாதிரிதான் இருக்கு ஏடிஎம்கேடைய நிலைமை. ஆனா பிஜேபி வந்து 70 அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அது அவங்களுக்கு மட்டும் இல்ல,
கூட இருக்கிற அமமுக, ஏன்னா அமமுக சொல்லிட்டாரு நாங்க பிஜேபியோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோன்னு. அப்புறம் ஜி.கே. வாசன் இவங்களுக்குலாம் நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம் சில கூட்டணி கட்சிகளுக்கு, ஸோ எங்களுக்கு கொடுத்துருங்கிற மாதிரி கேட்குறாங்களாம். அந்த 70ல் எவ்வளவு நிக்க போறாங்கிறதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட், ஒரு 45க்கு லிஸ்டே வச்சிருக்காங்களாம் பிஜேபி. ஸோ அதனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனாலதான் டெல்லிக்கு போயிருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்றாங்க. 70ன்னு தெரிஞ்சவனே யார் குஷியானாங்களோ இல்லையோ, இங்க டிஎம்கே பயங்கர குஷி ஆயிட்டாங்களாம். ஓகே 70 அப்படிங்கிற ரேஞ்சில. பட் அப்ப எப்பயுமே ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல எல்லாமே போயஸ் கார்டன்ல காத்திருப்பாங்க. ஆமா, காத்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஜெயலலிதா வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா அமித்ஷாவை போய் எடப்பாடி அங்க போய் பார்த்து கூட்டணி பேச போறாருன்னா சொல்றாங்க. ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறவரோ அப்படின்னு கேள்வியை ஏடிஎம்கே காரங்களே கேக்குறாங்க. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அந்த கூட்டணியில. அப்படியே அண்ணாரிவேலை பக்கம் வந்தோம்னா இன்னைக்கு வந்து விசிகா உள்ள வந்து என்ட்ரானாங்க. ஏற்கனவே 2021 6 தொகுதியில போட்டிட்டு 4 தொகுதியில வந்து ஜெயிச்சாங்க. இந்த முறை 2 இலக்க தொகுதி எவ்வளோன்னு கேட்டிருக்காராம் திரும்ப. ஒரு 10 அந்த ரேஞ்சில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, ஆனா வந்து நாங்க பேரம்லாம் பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் வந்து என்னதான் வந்து ஒரு முரண் இருந்தாலும், கூட்டணி அந்த சீட்டு பேச்சுவார்த்தையில முரண் இருந்தாலும் இங்கேதான் இருப்பாங்க அப்படின்னு அவர் நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. பட் நேற்று பர்த்டே வச்சே சில அறிகுறிகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வ பிறந்தவே இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கூட்டணிங்கிறது உறுதி, எதிரிகள் வேணா சில பேர் சில கணிப்புகள் எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஆனா கிரீஷோடங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா 25 தொகுதியெல்லாம் பத்தாது அப்படிலாம் ஸ்ட்ரெயிட்டாவே பேச ஆரம்பிச்சாரு. இங்க இருந்து பேசல, அவர் டெல்லியில இருந்து போய் பேசியிருக்காரு. 25 தொகுதி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க எங்களோட என்ன வேணுங்கிறது தெளிவா சொல்லியிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதே பேட்டியில டெல்லியில என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகா வந்து ஒரு புதிய கட்சி தான், இருந்தாலும் நம்ம அவங்களை வந்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது, அவங்க தமிழ்நாடு காங்கிரஸோட வலிமையை வந்து வேல்யூ பண்றாங்க, ராகுல் காந்தியோட மதிப்புக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்லாம் வேற பேசியிருக்காரு. ஓகே, ஆனா இங்க செல்வ பிறந்தவே ஒண்ணு பேசுறாரு, கிரீஷோடங்கர் மேலிட பொறுப்பாளர் வேற ஒண்ணு பேசுறாரு டெல்லியில போய். ஆனா டெல்லியில இருந்து பர்த்டே போஸ்ட் போட்டிருக்காரு ராகுல் காந்தி. நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வேற. எப்பயுமே 2025 அந்த போஸ்ட்ல எல்லாம் பாக்குறப்ப மை பிரதர் அப்படின்லாம் கூட சொன்னாரு, மை எல்டர் பிரதர்லாம் மேடையில கூட சொல்லியிருந்தாரு. மை பிரதருங்கிற வார்த்தை வந்து கட் பண்ணிட்டாரு ராகுல் காந்தி. ஆமா, அதை தாண்டி அந்த போன வருஷ வாழ்த்து பதிவுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அக்கறை எடுத்து சொன்ன மாதிரி இருந்தது. ஒரு 4-5 லைன் இருந்துச்சு, இந்த முறை 2 லைன் தான் இருக்கு. இதுல வேற என்னன்னா, அண்ணாமலை சும்மா இல்லாம போன வருஷம் மை ப்ரோ, இந்த வருஷம் ப்ரோ இல்லையான்னு போட, அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க திமுகல இருந்துன்னா, போன வருஷம் தற்குறி எடப்பாடி, இந்த வருஷம் அண்ணன் எடப்பாடியா நீங்க மாதிரி இருக்கீங்களேன்னு கேட்க, அது ஒரு சோசியல் மீடியா வாரம் ஒன்று போயிட்டு இருக்குது. இதுல வந்து கமல் மானிமா கூட்டணியில தான் இருக்காரு. அவர் ஆரம்பத்துல இருந்தே டார்ச் லைட் சின்னம்லாம் ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும். அதுல தனியா நிக்கணும், அதாவது தனி சின்னத்துல நிக்கணுங்கிறது தான் அவரோட ஆசையாமா. ஆனா இன்னைக்கு இப்போ கொஞ்சம் மாத்திக்கிட்டு இருக்காராம். என்னன்னா, இந்த மாதிரி திமுகல இருந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க மானிமா நிர்வாகிகள், நம்ம வந்து ஒரு 4 முனை போட்டியா இருக்கு, குறிப்பா விஜய் வேற உள்ள வர்றதுனால ஒரு மாதிரி ஓட்டு ஸ்பிளிட் ஆகும், அப்படிங்கும்போது உதயசூரியன்ல நின்னாதான் நமக்கு வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்கு வந்து தலையசைச்சிருக்காராம் கமல் இப்படிங்கிறது அறிவாலயத்துல இருந்து வர தகவல். ஸோ நாங்க உதயசூரியன்ல நிக்கிறதுனால 4-5 கூட கேட்போம் அப்படின்றாங்க மானிமா. யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு தெரியல, மகேந்திரன்ட்டையும் பத்மபிரியாட்டையும் கொடுத்துருவாங்களா? என்ன மகேந்திரன் சொல்ற? அது திமுக மகேந்திரன் ஒருத்தருக்காரு. அவர் இல்ல இவர் யாருன்னா, ஏற்கனவே இவர் கட்சியில இருந்துட்டு இப்ப திமுகக்கு போயிருக்காருல அவரு. ஓகே, ஆனா பாத்தியா டார்ச் லைட் வச்சு டிவி எல்லாம் உடச்சாரு, இப்ப டார்ச் லைட்டே உடச்சு போயிடுச்சு கூட தெரியுது. ரெட் ஜெயின்ட்ல படம்லாம் நடிக்கிறாரு, உதயசூரியன் நடிக்க மாட்டாரா அவரு? அவ்வளவுதான். இதுல ஓபிஎஸ் வந்து அம்மா போட்டோ, ஜெயலலிதா போட்டோ வச்சுக்கிட்டு தான் உள்ளே போனார் அறிவாலயத்துக்குள்ள. அன்னைக்கு சாயந்தரமே வந்து ஸ்டாலின் படத்தை வந்து மாத்திட்டாரு. இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, பெரிய குளத்துல அவர் வீட்டுல வந்து அந்த செவத்துல பெயிண்ட்லாம் அடிச்சிருப்பாங்க, மூவர்ண கொடி இருக்கும்ல அதிமுகவோடது, அதுல கருப்பு வெள்ளை சகப்பு இது வந்து இருக்கும். ஸோ சிகப்புல அந்த வெள்ளையில பாதி சிகப்பும் பாதி கருப்பும் அடிச்சு மேட்ச் பண்ணியிருக்காரு. இது போக வீட்டுக்குள்ள வந்து முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா படம்லாம் எடுத்துட்டு அங்க வந்து ஸ்டாலின் படத்தை வைக்கிறதுக்கான வேலைகள் கூட நடந்துகிட்டு இருக்கதா அவங்க தொண்டர்கள் வந்து சொல்றாங்க. ஸ்டாலின் படம் வச்சா மட்டும் இப்படி கலைஞர் படம் வைக்கணும், அண்ணா படம் வைக்கணும், முக்கியமா உதயநிதி படம் வைக்கணும். உதயநிதியா? உதயண்ணா சின்னவர் படம் வைக்கணும் அவருக்கு. இதுல கதவுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரெட்டலை, அவரோட அந்த கிரில் வெளியே உள்ள அந்த கதவுல வந்து இரும்பு கதவுல ரெட்டலை இருக்கு, அதை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து இப்ப உதயசூரியன் மாத்த போறாங்களாம்.
ஸோ ஒரே நாள்ல இந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காரு ஓபிஎஸ். அது வந்து அந்த படத்துல நான் பார்த்துருவோம், நீன் படத்துல அம்பியர் தான் நீடா மாறுவாருன்ட்டு பாட்டு இவ்வளவு வேகமா ஒரு அரசியல் அதிபர் தான் இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். செங்குடி கூட கொஞ்சம் படிப்படியா தான் மாறலாம். 2 மாசம் ஆச்சு அவருக்கு போட்டோ எடுக்கவே, ஆனா இவர் முத நாளே எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்காரு. இந்த வாருக்கு பீஸ் தான் தேவைங்கிறத நேற்று நம்ம ஷோல வந்து பேசியிருந்தாங்க வெங்கட்டும் புண்ணியமூர்த்தியும். பீஸ் தான் நிரந்தர தீர்வா இருக்க முடியும் உலகத்துக்கு. எந்த நாடுமே வாரில் ஈடுபடக்கூடாது, பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணணும் அப்படிதான் ஆசைப்படுறோம். பட் இந்த போர் சீக்கிரம் முடிவு வரும் நம்ம வந்து நம்புவோம். நம்ம இங்க உள்நாட்டு எலெக்ஷன் வாருக்கு வருவோம். மாறி மாறி களத்துக்கு தயாராகிட்டாங்க. அதுலயும் பேச்சுவார்த்தை தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குல்ல. அதுலயும் பேச்சுவார்த்தை தான் பிரச்சனை. அதான் பேச்சுவார்த்தை பண்ண போயிருக்காருல டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி. கேட்டதும் கொடுப்பவனே அப்படின்னு கிளம்பி இருக்காரு அவரு. பியூஷ் கோயல் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்றாரு. ஜி நீங்க பாருங்க ஜின்ட்டு அமித்ஷாட்ட போயிருக்காரா. பியூஷ் கோயல் வானதிட்டு தான் சொன்ன விஐபி இல்லன்ட்டு விட்டா எடப்பாடிட்டே சொல்லுவாங்க நீங்க விஐபி இல்ல வாங்க அப்படின்ட்டு. அதுதான் அந்த மாதிரி தான் டீல் பண்றாங்க ஜின்ட்டு அமித்ஷாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால கேட்டதும் கொடுப்பவனேங்க விருது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வந்து கொடுத்துட்டு நம்ம விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.